ரயில்வே இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். இதில் நிறைய டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள் வேணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த 1 மினிட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 10th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10th முடிச்சவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10th முடிச்சவங்க குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ரொம்ப அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுவே +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை பிசிஏ இந்த மாதிரியான டிகிரிலாம் இல்லை டிப்ளமோ இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரில் நிறைய டைப் ஆஃப் வேகன்சி வருது. ஜூனியர் இன்ஜினியர், ஐடி ஆஃபீஸர், சிஎம்ஏ, டிஎம்எஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வரும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். +2 முடிச்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான என்டிபிசி போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்பிஎஃப்ல வர எஸ்ஐ போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.